ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணியோ அப்படி இல்லாட்டி உங்களோட ப்ராடக்ட்டை இது பண்ணுறதுக்காக வேண்டி செல் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் சேனல் கிரியேட் பண்ணி பண்ணுறதுக்கு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது வந்து வெப்சைட் இல்லை சோஷியல் மீடியா இல்லை சர்ச் இன்ஜின்ஸ் அண்ட் இமெயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி இது கூட கனெக்ட் பண்ணி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணி இது பண்றது. இது வந்து உங்களோட பிராண்டுக்கான அவேர்னஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னா அந்த பிஸ்னஸ் என்ன மாதிரியான பிஸ்னஸ்ங்கிற அந்த பிராண்டை பத்தின அவேர்னஸ் நடந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகும். இது வந்து யாரை வந்து டார்கெட் பண்ணுது, இதோட மெஷர்மெண்ட் எவ்வளவு, இதோட காஸ்ட் வந்து பீப்புளுக்கு வந்து அஃபோர்டபுளா இருக்கா, இது எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட போய் சேருதா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்படின்னா அதாவது இப்ப நேச்சுரலா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் வந்து வெப்சைட்ல ஈஸியா மக்கள் வந்து பாக்குறது மாதிரியான அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து நம்ம விற்கணும். செகண்ட் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். அதாவது ஒரு vlogs மூலமா இல்ல ஒரு வீடியோஸ் மூலமா இல்ல ஒரு புக்ஸ் மூலமா ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4-5 பேருக்கு தெரிஞ்சாதான் அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் வந்து பண்ணணும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா ஈஸி. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்களோட பிசினஸ்க்கான ஆட்ஸை வந்து ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்ல வந்து நீங்க வந்து போஸ்ட் பண்ணுவீங்க. இதுதான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். பே பர் கிளிக் அட்வர்டைசிங்னா அதாவது ஒரு ஆடுக்காக வேண்டி நம்ம வந்து பே பண்ணி அது வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண வைக்க ஒரு பேம்ப்ளன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இந்த மாதிரியான இதுல உங்களோட இதை வந்து ஆட் பண்றது, போஸ்டா கிரியேட் பண்றதா இருக்கலாம், ஸ்டோரி போடுறதா இருக்கட்டும், எல்லாமே இது கீழே தான் வரும். அண்ட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்னா ஒரு இவ்வளோ ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனலைஸ்டு மெசேஜ் மூலமா இல்லை ஒரு மெயில் மூலமா அவங்கள வந்து கஸ்டமரை வந்து ரீச் பண்றது. இது இமெயில் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா ஒரு ஆன்லைன் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா ஒரு 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 பிராண்டுக்காக வேண்டி நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்றது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல 4 டைப்ஸ் இருக்கு. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்ரேஷன், பே பர் கிளிக், இமெயில் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இது எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்து வருது. இதுதான் இதோட கீ காம்பனன்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். பெனிஃபிட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னலாம்னா உலக அளவுல ரீச் ஆகும், தட் இஸ் குளோபல் ரீச். செகண்ட் வந்து லோக்கல் ரீச், உலகத்துல மட்டும் இல்லாம நம்ம உள்ளூர்க்குள்ள ரீச் பண்றது, அதுதான் லோக்கல் ரீச். தேர்ட் ஒன் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது காஸ்ட் எந்த அளவுக்கு ஈஸியா இருந்தாதான் மக்கள் நிறைய பேர் வாங்குறது. அண்ட் அந்த பிராண்ட் அவேர்னஸ், இந்த பிராண்டை பத்தின விழிப்புணர்வை வந்து கொண்டு வர்றது. ஈஸியா வந்து மக்களை வந்து டார்கெட் பண்றது, எந்த மாதிரி ஏஜ் குரூப்புக்கு நம்ம ப்ராடக்ட்டை விற்க போறோம் அப்படிங்கிறதா, எந்த மாதிரியான ஏஜ் குரூப்பை அட்ராக்ட் பண்ண போறோம். செகண்ட் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு பிசினஸ் பண்ணணும்னா எல்லா விதத்துலயுமே வந்து அவங்க யூஸ் பண்ணணும், அதுதான் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ். மல்டிபிள் கண்டென்ட் டைப்ஸ். இப்ப வந்து எப்பவுமே ஒரே மாதிரியான கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்தா அது வந்து போர் அடிச்சிடும். ஸோ டிஃப்ரெண்ட் கண்டென்ட் வந்து நம்ம கையில வச்சுக்கணும். இன்க்ரீஸ் என்கேஜ்மெண்ட், மக்கள் வந்து நம்ம கூட என்கேஜ் ஆயிட்டே இருக்கணும். அனாலிட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன். இது வந்து ஒரு பிசினஸ் பண்றோம்னா அதோட அனாலிட்டிக்ஸ் எப்படி இருக்கு, மக்களோட ரீச் இப்ப இந்த அளவுக்கு போயிருக்கு, அண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் என்கேஜ்மெண்ட்னா ஈஸியா ஒரு விஷயத்த வந்து ப்ரொமோட் பண்றது, அதை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் டெஸ்டிங் அண்ட் ஹியூஜ் கஸ்டமர் பேஸ், பெரிய அளவுல கஸ்டமர் பேஸ் கொண்டு வர்றது. ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் ரீச்னா என்னன்னு பார்ப்போம். மக்கள் வந்து ஒரு ப்ராடக்ட வந்து வாங்கணும்னா அது ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் வந்து ரீச் ஆன ஒரு ப்ராடக்டா இருக்கணும்.
அதாவது இன்டர்நேஷனல் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் மூலமா, அதாவது மக்கள் வந்து எந்த இடத்துல வந்து அதிகமா கூடுறாங்களோ அந்த இடத்துல போய் பொருட்களை வந்து விக்கிறதா இருக்கட்டும். அதாவது இன்டர்நெட் மூலமா இப்போ அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இதை வந்து இது பண்றதுக்காக வேண்டி எல்லா சின்ன பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஓனர் இருப்பாங்க. அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஆடியன்ஸை வந்து ஆன்லைன் ஸ்டோர்ல மட்டும்தான் ரீச் பண்ண முடியும். ஏன்னா அங்கதான் ரொம்ப நிறைய மக்கள் இருப்பாங்க. இப்ப வந்து பர்டிகுலரா ஒரு பர்சன் நம்ம போறோம்னா நம்மளுக்கு பிடிச்ச கடையில மட்டும் தான் போய் வாங்குவோம். இது ஆன்லைன்ல ஒவ்வொரு வெப்சைட்லயும் நம்ம போய் தேடி பார்த்து வாங்குவோம். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை விட வந்து மார்க்கெட்டிங்ல கூட இந்த இவ்ளோ நெறைய கஸ்டமர்ஸ வந்து ரீச் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சோ, இதுல வந்து நெறைய மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதோட குரோத் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் நெறைய இருக்குது. பிசினஸ வந்து பல பல விதமா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இது வந்து பிசினஸ பெரிய லெவலுக்கு கொண்டு போணுங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். லோக்கல் ரீச்னா இதுதான் அந்த அதாவது அட்லீஸ்ட் பெரிய அளவுல ரீச் ஆகாட்டாலும் நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய கொஞ்சமான மக்களுக்காவது இந்த ப்ராடக்ட் வந்து போய் சேரும். அதாவது கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் லோக்கலிட்டியில இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்டயாவது வந்து இது மூலமா வந்து அவங்களோட டோர் ஸ்டெப்ஸ்ல நம்மளோட ப்ராடக்ட் வந்து வித்து அது மூலமா நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோல் நேபர்ஹுட் மட்டுமே கிட்ட இருக்கக்கூடியவங்களை மட்டுமே வந்து பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அதாவது நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு அவங்க கேட்கக்கூடிய டைம் வந்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. இப்போ வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் காஸ்ட் எஃபெக்டிவ்னா அதாவது அதாவது காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பிசினஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கட்டும். உங்களோட பிசினஸ வந்து லோக்கலாவும் இல்ல வந்து சர்வதேச அளவுலயும் கொண்டு போய் சேர்க்கணும்னா காஸ்ட வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் ஒரு பெரிய பிசினஸ் லைனா இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா பெரிய கம்பெனியா மாத்தக்கூடிய தந்திரம் வந்து இந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்ல தான் இருக்கும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பா தேவை அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங்கும் பண்ணணும். எல்லா ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் எல்லா பிசினஸ்க்கும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்க பிசினஸ்க்கு தகுந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்க கண்டுபிடிச்சு பண்ணணும். அதாவது ஒரு பிசினஸ்க்கு வந்து தேவையான சொல்யூஷன்ஸை வந்து மார்க்கெட்டிங் கோல்ஸ் மூலமா நீங்க கொண்டு வரணும். பிராண்ட் அவேர்னஸ்னா இப்படி ஒரு பிராண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் தெரிய வைக்கிறது, அதை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அண்ட் வந்து அதை வந்து அங்கீகரிக்கிறது. இது வந்து ரொம்ப மெயின். அப்பதான் புது புது கஸ்டமர்ஸை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். இப்போ ஒரு கஸ்டமரை நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றாங்க. அது மூலமா தான் உங்க பிசினஸ் வந்து க்ரோ ஆகுது. எஃபெக்டிவ் டார்கெட்டிங்னா அதாவது எந்த மாதிரி ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஐடியா இருக்கணும். இத பத்தின டேட்டா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இத பத்தின கேம்பெயின்ஸ் நிறைய நடத்தி அது மூலமா கஸ்டமர்ஸ பத்தி நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு பேப்பர் கிளிக் அப்படிங்கிறாங்க டெமோகிராபிக் இன்ஃபர்மேஷன் ஆன் சோஷியல் மீடியா. அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட்ட நீங்க வந்து இது பண்ண போறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனி ஒரு ஒரு யூடியூப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த உங்க யூடியூப் பிசினஸ் யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கக்கூடிய இதை பார்க்கக்கூடிய மேல் ஆடியன்ஸ் எவ்வளவு, ஃபீமேல் ஆடியன்ஸ் எவ்வளவு, அண்ட் வந்து இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, அந்த டெமோகிராபிக் டேட்டா வந்து நம்ம வந்து அடிக்கடி பார்ப்போம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வைக்க போறீங்கன்னா கேர்ள்ஸ் அதிகமா இது பண்ணாங்க, இல்ல சாரி இது பண்ண போறீங்கன்னா அதாவது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வாங்குவாங்க. அதாவது கஸ்டமர்ஸோட பிஹேவியர் வந்து ஒவ்வொரு நேரமும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த சேஞ்சிங் நீட்ஸுக்கு தகுந்தது மாதிரி நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும் உங்களோட பிசினஸ் ஐடியாவை. மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசினஸ் வந்து அதுல இருப்பாங்க. பிசினஸ் வந்து இங்க இருப்பாங்க. இங்க வந்து இன்டர்நேஷனல் லீட்ஸ் கூட இந்த பிசினஸ்ல வந்து இருப்பாங்க. ஒரு பிசினஸ் வந்து க்ளோத்ஸை வந்து செல் பண்றது பெரிய விஷயம் இல்ல. 100 பேர் க்ளோத்ஸை செல் பண்ணுவான். எந்த மாதிரியான க்ளோத்ஸை செல் பண்றோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. இதோட ரிசல்ட் வந்து நல்லபடியா வரணும்னா ஒரு பெரிய டாக்டிஸ வந்து கையில வச்சுக்கணும். மெத்தட்ஸை வந்து அந்த டைம்குள்ள வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஈஸியா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணணும்.
அப்பதான் அந்த பிசினஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோக்காலிட்டிக்குள்ள பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிசினஸ் நல்லா ரீச் ஆயிட்டுனா அடுத்தது அடுத்த இடத்துக்கு போகணும். அது மூலமா தான் நிறைய கஸ்டமர்ஸை ரீச் பண்ண முடியும். அண்ட் உங்களோட பிசினஸ் நல்லா இருக்கும். மல்டிபிள் கண்டென்ட் டைம்ஸ்னா அதாவது இது வந்து ஒரு இதோட அட்வான்டேஜ் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். அதாவது உங்களோட இதை வந்து ஆன்லைன்ல வந்து ஷோகேஸ் பண்றது உங்களோட ப்ராடக்ட். எப்பவுமே உங்களோட பிராண்ட ஃப்ரெஷ்ஷாவும் அண்ட் வந்து அதை நல்ல பெரிய அளவுல வந்து நம்ம பில்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆன்லைன் கேம்பெயின்ஸ் வந்து நல்லா பண்ணணும். எப்படி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல பண்றோமோ அதுவும் ஆன்லைன் மார்க்கெட்டிங்லயும் அதே மாதிரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மூலமான ஒரு பிளாக்ஸ் இல்ல ஒரு போட்காஸ்ட் மூலமா இல்ல ஒரு இமெயில் மூலமா புக்ஸ் மூலமா இல்ல விஷுவல் கண்டென்ட் மூலமா இல்ல ஒயிட் பேப்பர்ஸ் மூலமா குவிசஸ் மூலமா சோஷியல் மீடியா போஸ்ட் மூலமா ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ஒரு டாக்டிஸ். இது எல்லாமே யூஸ் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸை வந்து நீங்க இப்போ அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் வந்து அவங்களோட டிமாண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஷோகேஸ் பண்ணிட்டே இருக்கணும். தேங்க்யூ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க.